அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ஒரு நாள் நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் இருவர் என்னுடைய கைகளை பிடித்து கொண்டு என்னை ஓரிடத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு ஒரு மனிதர் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகில் இரும்பு கொக்கிகளுடன் இருந்த மற்றொரு மனிதர் அமர்ந்திருந்த மனிதருடைய கீழ்த்தாடையின் ஒரு பகுதியில் அந்த கொக்கிகளை கொண்டு தாக்கினார். அந்த கொக்கிகள் தாக்கப்பட்ட மனிதருடைய பிடரியை கிழித்து கொண்டு வெளியே வந்தன. மீண்டும் அந்த மனிதருடைய கீழ்த்தாடையின் மறுபுறத்தில் இவர் அந்த கொக்கிகளை கொண்டு தாக்கினார். அதற்குள் ஏற்கனவே தாக்கப்பட்ட அந்த பகுதி சரியாகிவிட்டது. இவ்வாறே இவர் தொடர்ந்து வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தார். யார் இவர்? எதற்காக இப்படி வேதனை செய்யப்படுகிறார் என்று நான் கேட்டேன். இவர் பெரும் பொய்யர். இவர் பேசிய பொய் பல மனிதர்களின் மூலமாக உலகம் முழுவதும் பரவியது. எனவே இவர் இவ்வாறு வேதனை செய்யப்படுகிறார். இவர் மறுமை நாள் வரை தொடர்ந்து வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பார் என்று எனக்கு விளக்கம் கூறப்பட்டது என அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சமூரா பின் ஜுந்தூப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1386. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறை தூதர்களுடைய கனவும் வஹி, அதாவது இறை செய்தி என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த வகையில் ஒரு மனிதர் பொய் பேசுவதால் அடையக்கூடிய மறுமை பாதிப்பு என்ன என்பதை அல்லாஹ் நபிமார்களுக்கு வழங்கக்கூடிய இறை செய்தியின் ஒரு பகுதியாகிய கனவின் மூலமாக விளக்கி மனிதர்களுக்கு பாடம் நடத்துகிறான். பொய் என்பது ஒரு குற்றமே அல்ல என்று கருதும் அளவிற்கு மனித வாழ்வோடு இரண்டர கலந்துவிட்ட ஒரு அம்சமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். சர்வசாதாரணமாக நாம் பேசக்கூடிய பொய் மறுமையில் நமக்கு எத்தனை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. இதை கவனத்தில் கொண்டு நம்முடைய வாழ்வில் பொய்யை தவிர்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹுவை அஞ்ச வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.